சூர்யா எப்படி பார்க்குறீங்க இந்த எண்ணிக்கை? நாங்கள் ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். 400ங்கிறது ஒரு அடையக்கூடிய எண்ணிக்கைங்கிறோம். தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தேர்தல் முடிவுகள் வரும் அப்படிங்கிறார். அதை தாண்டி பரப்புரைகளையும் இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு குறித்து சார் நிறைய சொன்னாங்க. 2-3 கேள்விகள் இருக்குது. ஒன்று, மண்டல் ஆணையத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எதிராக காங்கிரஸ் இருந்தது அப்படின்னு. ஓபிசிகளுடைய போராட்டம் முழுக்கவுமே கூட காங்கிரஸ் அரசுக்கு எதிரான போராட்டமாக தான் பல்வேறு காலங்களில் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கல்வி வேலைவாய்ப்பு 2 இடஒதுக்கீடுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படிங்கிறது காங்கிரஸ் அரசு தான். இந்திரா சகானி வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தவர் நரசிம்மராவ், காங்கிரஸ் அரசு. அதை அவர்கள் தான் செய்தார்கள். ஒன்று. அதே போல் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2006 மூலமாக கல்வியில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தது காங்கிரஸ் அரசு தான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு முதல்ல தேவை. ஒன்று. ரெண்டாவது, இவங்க இந்த மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம்ல, 82ல் 15% எஸ்சி, 7.5% எஸ்டி, அப்புறம் 27% வேலைவாய்ப்பில், அப்புறம் 27% கல்வி நிலையங்களில், இப்படி தொடர்ந்து அபய்நாத் வழக்கில் எஸ்சி எஸ்டிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கொடுத்ததுன்னு இப்படி எல்லாவற்றையும் எடுத்துட்டோம்னா ஒரே 1% ஓபிசிக்காகவோ எஸ்சிக்காகவோ எஸ்டிக்காகவோ நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பாஜகவால் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அவர்கள் இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்பு வாஜ்பாய் ஆட்சியில் இருந்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில் 1% இந்த 3 சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. மாறாக முன்னேறிய சாதியை சேர்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடை வித்தவுட் டேட்டா கொண்டு போய் கொடுத்தாங்க. இதுதான் அவர்களுடைய சமூக நீதி பாசம். இந்த தெளிவு இருக்கு. ரெண்டாவது, இவங்க சொல்றாங்கல்ல, நான் பண்ண இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் கூட அப்புறம் விட்டுருவோம் சார். இவங்க ஸ்டார் ஸ்கீம், எங்களுடைய மிகப்பெரிய நட்சத்திர திட்டம்னு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய முத்ரா கடன், அந்த முத்ரா கடன்ல 2022-23 அந்த கணக்கீடு அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது தான். அதுல ஜெனரலுக்கு மட்டும் 64% நிதியை கொடுத்துருக்காங்க. முன்னேறிய சாதிகளுக்கு மட்டும் 64% நிதியை கொடுத்துருக்காங்க. எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், ஓபிசி மக்கள், இவ்வளவு பெரிய மக்கள் திரளுக்கு மொத்தமே சேர்த்து 36% தான். அதாவது முன்னேறிய சாதிகளுக்கு 2.86 லட்சம் கோடி, பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு 1.63 லட்சம் கோடி தான். கடன் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு மனசு கிடையாது. அதாவது வேலை கொடுக்கிறது, வாய்ப்பு கொடுக்கிறது, அதிகாரப்படுத்துறதுங்கிறதெல்லாம் அப்புறம், குறைந்தபட்சம் கடன் கொடுப்பதற்கு கூட இவர்கள் முன் வரவில்லை அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான அரசிலிருந்து நாம தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொன்று, மண்டல ஆணையத்திற்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். மண்டல இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, ஓபிசிகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக கமண்டல அரசியலை எடுத்து ஒரு மிகப்பெரிய இந்த நாட்டை இரத்தக்களரியாக மாற்றி அதை கவிழ்த்தவர்கள், அந்த அரசை கவிழ்த்தவர்கள் பாஜகவினர் அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும். அடுத்தது, இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய பேச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அவங்க இந்த முறை நிறைய அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனால் மண்டலை அமைத்த மொரார்ஜி அரசாங்கம் ஆதரித்த அல்லது இது கொண்டு வந்த பிபி சிங் அரசாங்கம் 2த்துக்கும் ஆதரவும் கொடுத்தாங்க. இல்ல, அந்த அரசை கவிழ்த்ததும் அதுதான் காரணம் தான் சொல்றேன். மொரார்ஜில நாங்க அமைச்சர்கள் சார், எங்க ஆதரவு கொடுத்து தான் சொல்றேன். இல்ல சார், எங்க கட்சி அதான் சார், அந்த ஆதரவு இல்ல, எங்க கட்சி அது, எங்க ஆட்சி ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்றேன். ஆதரவுன்னா உடனே நீங்க ஆட்சி ஆதரிக்கிறது இல்லை, ஆதரவு நிலைப்பாடுங்கிறது சொல்ல வரேன். சரி. அடுத்தது, இவங்க இடஒதுக்கீடு இஸ்லாமிய ரிசர்வேஷனை ஏற்கனவே நீதிமன்றங்கள் ரத்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. குஜராத்தில் இதே மாதிரி முன்னேறிய சாதிகள் பட்டியல் எடுத்து அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு குஜராத் பாஜக அரசு முயற்சி பண்ண போது குஜராத் உயர் நீதிமன்றம் 2 காரணங்களை மேற்கோள் காட்டி ரத்து பண்ணாங்க. ஒன்று, இந்திரா சகானி வழக்கில் இருக்கக்கூடிய அந்த 50%ங்கிறதையும், ஒரு இடஒதுக்கீட்டை நீங்க சமூக ரீதியான பிற்படுத்தப்பட்ட தன்மை, கல்வி ரீதியான பிற்படுத்தப்பட்ட தன்மை அடிப்படையில் தான் கொடுக்கணும், வெறும் பொருளாதார ரீதியிலான பிற்படுத்தப்பட்ட தன்மை அடிப்படையில் மட்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அதை ரத்து பண்ணாங்க. அதே நீதிமன்றம் பின்னால் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது முரண்பட்ட தீர்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இது இப்ப இங்க இருக்கிறது ரத்து ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய கனவாக இருக்கலாம். அந்த கனவு நிறைவேற போறது இல்ல. இடஒதுக்கீடு தொடர்பாக பாஜகவுக்கு நேரடியா ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. 50% கேப்பை எடுத்துட்டு நாங்க ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டை, எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீட்டை, எஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்துவோம்னு காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் சொல்லுகிறது. நாங்க இந்த 50% கேப்பை எடுப்போம்னோ 27% அதிகப்படுத்துவோம், 15% அதிகப்படுத்துவோம், 7.5% அதிகப்படுத்துவோம்னோ பாஜகவால சொல்ல முடியும். ராமசாமி கிட்ட போறேன். எப்படி சொல்றீங்க? அப்படி ஒரு வெளிப்படையான எந்த அறிவிப்பையும் கொடுக்காத வரை எந்த அடிப்படையில் அதை நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள்.
பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட மேனிஃபெஸ்டோல என்ன போடணும், பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசணும் அப்படின்ற நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு மட்டும், அவர் கட்சிக்கு மட்டும் தான் இருக்கிறது. அவர்கள் வந்து காங்கிரஸுக்கும் பொருந்தும்ல, அவர்கள் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ல கட்சியே என்ன சொன்ன மாதிரி இல்ல தலைவர்கள் என்ன சொன்ன மாதிரி அப்படின்னா இன்னொரு கட்சி தவறாக என்ன இத்தனை நாள் செஞ்சிருக்காங்க, இல்ல அவர்களோட மக்களுக்கான அன்ஸ்டேபிள் irrelevant மக்களுக்கான பயனில்லாத பாலிசிஸ் என்ன இருக்கோ அதை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பிரதமர் வந்து தெளிவாக செய்கிறார். தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படாததான் சாம் பிட்ரோடா சொன்னாருன்னு சொல்லி அது மேல விமர்சனங்கள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. ஏன்னா அதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்கணும்ல. 70 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்திருக்காங்க, அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, என்னெல்லாம் செய்யல, மக்கள்கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு எதை போய் நாடணும் அப்படின்னு. அப்போ இவர்களோட கூட்டணி கட்சியில் இருக்க திமுகக்கு நீட்டுக்கு வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு தெரியாது. ஆனா மக்கள்கிட்ட இன்னைக்கு இவங்க வந்து பொய்யான ஒரு பிரச்சார வாக்குறுதி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அந்த அந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறாங்க. அதுல என்ன தவறான பிரச்சாரம்? நான் ஏன் தவறான பிரச்சாரம் சொல்றேன்? இப்ப நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? ஒரு ஆட்சி மாற்றம் வருது அவங்க சொல்ற மாதிரி ஏன் தவறான பிரச்சாரம் அப்படிங்கறது சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லுது மாநிலங்கள் ஏற்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நீட்ல எடுப்போம்ன்றாங்க. மாநிலங்களுக்கான உரிமை கொடுக்கப்படும். 1950 அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம். நீட்ட மட்டும் விட்டுருங்க, மத்தது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. நீட் சொன்னீங்க இல்ல இல்ல, நான் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். நீட்ட மட்டும் இல்ல, 1951 இருந்து இருக்காங்க. அவங்களோட பாலிசி, அவங்களோட ப்ராமிஸ் ஒவ்வொரு 5 வருட காலத்துக்கும் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது திரும்பி இன்னைக்கு 2024 வந்து ஒரு ப்ராமிஸ் வச்சிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக ஒன்றும் பண்ணல. ஒன்றும் இல்லை, அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இருக்காங்க. திமுக வந்து இஸ்லாமியர்களுக்காக இவ்வளவு குரல் கொடுக்குது. அவர்கள் கட்சியில பெருந்தலைவர்கள் பொசிஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க? இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல அவங்க எத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க? அவங்க எத்தனை எவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லுங்க நீங்க. அவங்க மத்திய அரசுல எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க சார்? அவங்க பாலிசிஸ்ல சார் நம்ம குடியரசுத் தலைவராவே வச்சோன்னு பெருமையா சொல்றோம் சார். நான் சொல்றது அந்த கட்சி குறையாக சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒண்ணு. அப்போ அவங்க வந்து ஸ்டாண்டர்டா நாங்க வந்து முன்னுதாரணமா இவ்வாறு செய்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி பொசிஷன்ல அவங்க கிட்ட டேட்டா கிடையாது. அவர்கள் வாய் வாக்குறுதி மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி நாங்க வந்து பேருக்காக எங்களோட மெம்பர்ஷிப்ல இல்ல நாங்க வந்து பொறுப்புல கிடையாது, ஆனா நாங்க பாலிசிஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காரு அவர்? இப்ப தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற வாய்ப்பு இல்ல. அவர் பீகார்ல இருக்காரு, அவர் கட்சி பொறுப்புல இருக்காரு, அவர் பார்லிமெண்டரி போர்டுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தேர்தலில் யாரு நிக்கணும் அங்க தேர்தலில் அப்படின்ற நிர்ணயம் செய்ய வேண்டிய பொறுப்புல இன்னைக்கு இருக்காரு, முக்கிய பொறுப்புல. சோ அதனால நாங்க வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் தலைவராக. அரசனுடைய பொறுப்புல தேவையில்லை, அதிகாரத்துல இருக்க வேண்டாம். மத்திய அரசனுடைய அதிகாரத்துல இருக்க வேண்டாம். இங்க வந்து ஒரு கட்சி சார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தான் பொறுப்பெடுக்க முடியும், வேற யாரும் எடுக்க முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்காங்க. சோ நம்ம ஒரு கட்சி இல்ல, பல கட்சிகள் எடுத்துக்கலாம், ஆர்ஜேடி எடுத்துக்கலாம். எல்லா மாநில கட்சிகளும் மக்களை சந்திக்கிறாங்க. அவங்க நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, வெற்றி பெறாங்க. அப்ப அது அதான் வாரிசு அரசியல். இப்ப அவங்களே பேசுறது இல்லையே. 2 முதல் சுற்றுல இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப இல்ல. இல்ல, நான் அதை தவறுன்னு பாக்குறேன். அதனால நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல. அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா எடுத்துக்காட்டா இருக்கணும். அவங்க எடுத்துக்காட்டா இருக்கிற நிலைமையில கிடையாது. பாரத கட்சி எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தரவுகள் மட்டும் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, சூர்யா அவர்கள் சொல்லும் போது அவர்கள் தரவுகள் ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னாங்க. நான் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்ல மட்டும் இது நான் வந்து பிஐபில இருக்கு, பார்லிமெண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணப்பட்டது. தரவுகள் தவறாக இருந்தா அவங்க அங்க கொஸ்டின் பண்ணிருப்பாங்க. அவங்களோட எம்பிஸே அந்த டேட்டாவை இன்னைக்கு வரைக்கும் கொஸ்டின் பண்ணல.